பிரான்சைஸ்ன்றது ஸ்கேம்ன்ற மாதிரியே ப்ராஜெக்ட் ஆயிடுச்சு. வேர்ல்ட் வைடு பாத்தீங்கன்னா பிரான்சைஸ்ன்றது ஒரு சக்சஸ்ஃபுல் மாடல். இந்தியாலயும் நிறைய சக்சஸ்ஃபுல் கம்பெனிஸ் இருக்கு, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு, சலூன்ஸ் இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. பிரான்சைசில சூப்பர் சக்சஸ் ஆனதெல்லாம். பட் ஆனா அந்த ப்ரோக்ராம் எப்படி ப்ராஜெக்ட் ஆயிருக்குன்னா மக்கள் மத்தியில இந்த பிரான்சைசியை வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்னு ஆயிடுச்சு. குக்கிங் தெரிஞ்சா நீ வந்து செஃப்பா கூட போக முடியாது. நீங்க அந்த ப்ரோக்ராம்ல சொல்றான் நல்லா குக் பண்ணுவேன் அதனால நான் திறந்தேன். ரெஸ்டாரண்ட் இட்ஸ் பிசினஸ் தெரியணும்ல. கன்சிஸ்டன்சி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டேஸ்ட்ல கன்சிஸ்டன்சி இருக்கணும். முதல்ல முன்ன மாதிரி இல்லன்னு சொல்லுவாங்க. அது ஏன் மேபி காஸ்ட் கட் பண்றதுக்காக ஷெஃப் அங்க ஸ்டாஃப் சரியா பாத்துக்கிறது இல்ல. நல்ல ஸ்டாஃப் இருக்கும்போது நல்ல ஃபுட் வெளியே வரும். ஸ்டாஃப் வந்து ஏதாவது திட்டுறது, நேரத்துக்கு சம்பளம் கொடுக்கறது இல்ல. ஸ்டாஃப்ன்றது அவங்க தான் கடவுளுக்கு அப்புறம் எனக்கு வந்து என்னோட ஸ்டாஃப் தான். அதாவது எங்க அப்பா சொல்லி கொடுத்ததுங்க, வேர்வை கீழே சிந்தறதுக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்களுடைய கூலியை குடிக்கணும்னு. பிறந்தது கோஷ் ஆஸ்பத்திரி தான், தர்மாஸ்பத்திரி. வீடு வந்து 10க்கு 10 தான். 4 பேர் சிப்ளிங், அப்பா அம்மா 6 பேர், 10க்கு 10 வீட்டுல தான் நாங்க இருந்தோம். நல்வாழ்வு கல்யாண மண்டபம்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. அங்க வந்து 8 வயசு 9 வயசு இருக்கும்போது வாட்ச்மேன் கிட்ட போய் அண்ணன் எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு நான் கேட்டு, இங்க எச்ச இலை எடுக்கிற வேலை தான் நான் முதல்ல செஞ்ச வேலை. நான் சூப்பரா எடுப்பேன். ஹலோ பெஹினூட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட தீப்ஷி பிளெஸஸ். ஒவ்வொரு நாளும் புதிய மனிதர்களை பார்த்துட்டு இருக்கோம், அவங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கோம், அழகான எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ்லாம் நிறையவே பண்ணிட்டு இருக்கோம். அந்த விதத்தில் டுடே இஸ் a வெரி பியூட்டிஃபுல் டே. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை பற்றி பார்க்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். மிஸ்டர் நபீல் சார். அவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இஸ் த ஃபவுண்டர் அண்ட் ஓனர் ஆஃப் தி அரேபியன் சீ ஃபுட் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ். அது மட்டும் இல்லைங்க, இஸ் அ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், இஸ் அ பில்டர், இஸ் அ பெட் லவர். அவரை பற்றி சொல்லணும்னா விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் நான் மட்டும் பேசுறதுக்காகவா நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்கீங்க? ஸோ நம்ம அவரோட நிறைய கான்வர்சேஷன்ஸ் வச்சுக்க போகிறோம், அவரை பற்றி தெரிஞ்சுக்க போறோம், புரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க இப்போ உள்ள போலாம். சார் வணக்கம். ஹாய். சோ நபீல் சார் உள்ள இருக்காங்களா? உள்ள இருக்காங்களா? போயிடலாமா இப்போ? சாரோட ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கோம் பாத்தீங்களா. உள்ள போன உடனே நான் vlog மாதிரி பண்ணலாம்னு இருக்கேன் இந்த வீடியோவை. உள்ள வந்தோடனே பென்ஸ் இருக்கா, BMW இருக்கா, ஸ்கோடா இருக்கா. அப்படியே ரைட்ல பேன் பண்ணீங்க அப்துல் நபீல் சார் நம்மளோட ஜாயின் பண்ணிருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப ஹைப்பா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு உங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டுமே இல்லாம யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்க பயங்கரமான ஃபினான்ஷியல் டிப்ஸ், அட்வைசஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அதை அப்படியே உங்களுக்குள்ள வச்சுக்காம அப்படியே வாரி வழங்கி கொட்ட போறீங்க நம்மளோட தமிழ்நாட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு. ஓகேங்களா? ஆரம்பிக்கலாமா? எஸ் சார். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் உங்களை வந்துட்டு ஒருத்தங்க பெஹினூட்ஸ் மூலமா பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்னன்னு சொல்லிட்டு உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பீங்க, சொல்லுங்க. ஃபுட் லவர் அப்படி ஆரம்பிச்சதுதான். இன்ஃபேக்ட் இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் முதல் ரெஸ்டாரண்டே நான் ஆரம்பிச்சேன். வெறும் 4 டேபிள் போட்டு 16 சேர். ஓகே. இந்த ஏரியா தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் இப்போ ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி வாங்கி இந்த ஃபார்ம் ஹவுஸ் ஒரு சென்டிமெண்டா இருக்கணும்ன்றதுக்காக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணது. இதெல்லாம் என்னோட முதல் ரெஸ்டாரண்ட். இது மட்டும் இல்லாம ப்ராப்பர்ட்டி டெவலப்பர். இந்த பின்னாடி எல்லாம் நீங்க வில்லாஸ் பாத்துருப்பீங்க இல்லையா, 99 வில்லாஸ் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ போயிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் போக போக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பட் இந்த இடத்துக்கு ஒரு அழகான சென்டிமெண்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா. இங்கதான் நீங்க உங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இங்க இருக்கு. சோ இந்த இடத்துக்கு எனக்கு இப்போ டூர் வேணும், சொல்லுங்க. எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? பூச்செடியில இருந்து ஆரம்பிக்கலாமா, அங்க இருந்து ஆரம்பிக்கலாமா? எஸ். ஓகே, நீங்க சொன்னீங்க இப்போ வந்துட்டு யூ லுக் வெரி சக்சஸ்ஃபுல். பட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல எல்லாருக்கும் இந்த ஸ்ட்ரகிள்னு ஒன்று இருந்திருக்கும். யாருமே வந்துட்டு எடுத்தோடனே வந்துட்டு 10 கோடி 100 கோடி ஆர் ஈவன் 1000 ரூபாய் கூட இருந்திருக்குமான்னு தெரியாது. உங்க லைஃபோட ஜர்னி எந்த ஒரு மொமெண்ட்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? நான் பேசிக்கலி ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க. பிறந்தது கோஷ் ஆஸ்பத்திரி தான், தர்மாஸ்பத்திரி. அவ்வளவு கஷ்டம். என் வீடு வந்து லாய்ட் ஸ்டோர்ல வெறும் 10க்கு 10 தான். 10க்கு 10னா 100 சதுரடி. ஆமா, அவ்வளவுதான். நாங்க 4 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், 4 பேர் சிப்ளிங், அப்பா அம்மா 6 பேர், ஒரு 10க்கு 10 வீட்டுல தான் நாங்க இருந்தோம். சின்னதுலேயே என்னன்னா என் சைஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நான் ரொம்ப ஃபுட் லவர். ஸோ அங்கே லாயர்ஸ் ரோட்ல பார்த்தீங்கன்னா நல்வாழ்வு கல்யாண மண்டபம்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. நான் செஞ்ச முதல் வேலையை நான் உங்களுக்கு சொல்றேன். அங்க வந்து வாட்ச்மேன் கிட்ட போய், சார் நான் எப்போ நான் 8 வயசு 9 வயசு இருக்கும்போது நல்வாழ்வு கல்யாண மண்டபம் வாட்ச்மேன் கிட்ட போய் அண்ணன் எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு நான் கேட்டு, அங்க எச்ச இலை எடுக்கிற வேலை தான் நான் முதல்ல செஞ்ச வேலை. ஆமா, நான் சூப்பரா எடுப்பேன். முதல்ல எல்லாம் இப்ப எல்லாம் பேப்பர் போட்டு இலை போடுவாங்கல்ல,
ஆனா அப்ப பேப்பர்லாம் கிடையாது. நான் சொல்றது இப்ப now I'm 50 years old, நான் சொல்றது 40 years back. பேப்பர்லாம் கிடையாது, இலை தான் போடுவாங்க. இப்ப பேப்பர் அப்படியே உருட்டிடுவாங்க, சுருட்டிடுவாங்க, சிந்தாம எடுத்துருவாங்க இல்லையா. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா இலை எடுக்கும்போது இலை கிழியும் சிந்தும். ஆனா நான் வந்து இலையே கிழியாம அழகா எடுப்பேன். எத்தனை வயசுல? 8-10 வயசுல நான் அவ்வளவு அழகா எடுப்பேன். அதே மாதிரி பாட்டில்லாம் கிடையாது, கிளாஸ் வைக்கணும், ஜக் இருக்கும், ஜக்ல தான் தண்ணி ஊற்றணும். இப்போ வாட்டர் பாட்டில்லாம் இருக்குல்ல, இந்த ரஜினிகாந்த் எல்லாம் எவ்வளவு ஸ்டைலா பண்ணுவாரோ அந்த மாதிரி நான் பண்ணுவேன். இலை சக்கு சக்கு சக்குன்னு போடுவேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எச்ச இலைய சக்கு 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 சக்குன்னு எடுப்பேன். ஒரு சொட்டு டேபிள்ல சிந்தாம எடுப்பேன். அப்படி சிந்தினா கூட அழகா தொடச்சிக்கிட்டு வந்துகிட்டே இருப்பேன். 4 பேர் வேலை செய்ய வேலையை 8-10 வயசுல நானே செய்வேன். எதுக்குன்னா அந்த கல்யாணத்துல அவங்க போடுற சாப்பாட்டுக்காக. இல்ல இது எல்லாம் சொன்னீங்க, நான் கூட எமோஷனலா எங்கேயோ போய் நிக்க போறேன்னு நினைச்சேன். ரொம்ப கஷ்டமா, வீட்டுல சாப்பாடே கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். எங்க அப்பா லஸ்கார்னர்ல பிளாட்ஃபார்ம் கடை போட்டிருந்தாரு. நாங்க 4 பேர் படிச்சுக்கிட்டே, நான் இப்ப சொல்றது வந்து 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது, நீங்க படிச்சுட்டே இருக்கும்போது ஈவினிங்ல நான் வேலைக்கு போவேன். இன்ஃபேக்ட் இது எதிர்க்கே இருக்கு, எங்க வீட்டுக்கு எதிர்க்கே இருக்கிறதுனால என் வீட்டுல விளையாட போறேன்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போவேன். எங்க அம்மாக்கு மட்டும் ஒரு இதுல தெரிஞ்சிருச்சு. ஆமா, எங்க அம்மா டிஸ்கரேஜ் பண்ணல, ஒன்னும் தப்பில்லடா போனான்னு சொன்னாங்க. பட் யாருக்குமே தெரியாது. விளையாட போறேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். சாட்டர்டே சண்டே ஆனா அங்க வேலை வரும். நல்வாழ்வு கல்யாண மண்டபத்துல கேட்டரிங் வரும் இல்லையா, அறிமுகப்படுத்திக்கிட்டு வெளியே ஏதாவது கல்யாணம் இருந்தாலும் கூப்பிடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் கூப்பிட ஆரம்பிச்சாங்க என்ன. அப்பதான் நல்ல பாய் வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் போக ஆரம்பிச்சேன். பிரியாணினாலே எங்களுக்கு ரம்ஜான்ல பக்ரீத்ல வருஷத்துக்கு 2 வாட்டி தான் செய்வாங்க எங்க வீட்டுல. ஆனா அதுக்கப்புறம் கேட்டரிங்ல பாத்தீங்கன்னா எப்படி மாசத்துக்கு ஒரு 4-5 பிரியாணி மாட்டிக்கும். சூப்பர். அதுவும் சாப்பாடுனா எனக்கு சாப்பாட்டுக்கு அப்புறம் தாங்க என்னுடைய உலகமே, என்னுடைய குடும்பமே எல்லாமே சாப்பாட்டுக்கு அப்புறம். ஃபுட் லவர். 2 ரூபா தான் நான் முதல்ல வாங்கின சம்பளம். ஆமா. வேலைக்கு போய் நல்ல வேலை கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சொந்தமா ஏதாவது செய்யணும்னு எனக்கு ஆசை வந்தது. எத்தனை வயசுல? 18 வயசு 19 வயசுல பஜார் ரோட்ல ஒரு கடை ஒண்ணு ஆரம்பிச்சேன். அங்க ஆக்சுவலி அர்ச்சனரஸ்ல வேலை செய்யும்போது அங்க தண்டலுக்கு காசு கொடுக்க சாமின்னு ஒருத்தர் வருவாரு. அவர் எனக்கு அனுபவமாச்சு, ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு. சோ இதுக்கு வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் எனக்கு தேவைப்பட்டுச்சு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு, கடையை ரெடி பண்றதுக்கு. திருப்பூர் பனியன் சென்டர்னு ஒரு துணி கடை. 2 10 ரூபா 3 10 ரூபா 4 10 ரூபா பிராண்டட் ஆன்டாக்ஸ் விஐபி பைசன் வைக்கிங் கிறிஸ்டல் எல்லாம் கிடைக்கும் போது கூட்டம், பயங்கர கூட்டம். நான் நினைச்சேன் காரை நம்ம வாங்கிட்டோம்டா, 100 நாள் ஆகும், கடையில சரக்கெல்லாம் காலி ஆயிடும், கையில காசும் காலி ஆயிடும். திருப்பி சாமி கிட்ட போய் வாங்க வேண்டிய சூழ்நிலை. காசு தண்டல் வாழ்க்கையில வந்து என்ன தப்பு வேணா பண்ணுங்க, தண்டல் மட்டும் வாங்கிடாதீங்க. கடன்னா பெரிய வட்டி. நிம்மதி போயிடும், சந்தோஷம் போயிடும், அமைதி போயிடும், மானம் போயிடும், மரியாதை போயிடும். கொஞ்சம் ஏமாந்தா உயிரே. பெரிய பெரிய வட்டிக்கு காசு மட்டும் வாங்கிடாதீங்க. இது as a brother, elder brother, my humble request. திருப்பி கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. கடன் மேல கடன், கடன் மேல கடன், கடனை அடைக்கிறதுக்கு கடன், கடனை அடைக்கிறதுக்கு கடன், கடனோ கடன் ஆயிடுச்சு. இது நடுவுல அங்க சைதாப்பேட்டையில ஒரு அழகான ஒரு வீடு ஒண்ணு இருந்தது, பியூட்டிஃபுல்லான ஹவுஸ். டெய்லி கடைக்கு வரும்போது அந்த வீட்டை ஒரு நிமிஷம் பார்த்துட்டு தான் நான் போவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு காடை கட்டணும், வீடை கட்டணும் அப்படின்னு. அந்த லேண்ட் ஓனர், வீட்டு ஓனர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு J1 போலீஸ் ஸ்டேஷன்ல. இவன் டெய்லி வந்து வீட்டை பாக்குறான், இவன் திருடுறான் போல, திருடுறதுக்கு பிளான் பண்றான் போல இருக்கு. மனசு உடஞ்சு போயிட்டேன். ஏன்னா தப்பே பண்ணல நான் சொல்றேன், சார் இங்கதான் நான் திருப்பூர் பனியன் கடை வச்சிருக்கேன். ஏன்னா நான் காலையில வரும்போது இந்த மாதிரி எல்லாம் வீடு கட்டணும்னு எனக்கு ஆசை, அதனாலதான் சார் வீட்டை பார்த்தேன். இந்த மாதிரி எல்லாம் கார் வாங்கணும்னு எனக்கு ஆசை, அதனாலதான் சார் இந்த கார்கள்லாம் பார்த்தேன். அவர் கேட்ட கேள்வி, ஏண்டா ஓட்ட ஜெட்டி விக்கிற உனக்கு இவ்வளவு பேர் வீடு கேடா, ஓட்ட ஜெட்டி விக்கிற உனக்கு இந்த மாதிரி கார்கள்லாம் கேடான்னு அவர் அசிங்கமா கேட்டு அனுப்பிச்சு விட்டார். நைட்லாம் தூங்கலாமா, 1 வாரம் சாப்பிடல. நான் அந்த மாதிரி எல்லாம் எனக்கு என்னால முடியல, என்னால தாங்கிக்க முடியல. என்ன அப்புறம் நினைச்சேன், எப்படியாவது ஜெயிக்கணும், பெரிய பெரிய வீடு வாங்கணும், பெரிய பெரிய கார் வாங்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணும். எப்போ? 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்கும் போது. அப்பதான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணேன். கிடைச்ச வேலையெல்லாம் செஞ்சேன், கிடைச்ச மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணேன், ரியல் எஸ்டேட் புரோக்கரா பண்ணேன். அப்படி பண்ணி இதான் ஆரம்பிச்சிருமா. எச்ச இலை எடுத்ததான் என்னுடைய முதல் வேலை. 2 ரூபா சம்பளம் டெய்லி. அதுக்கப்புறம் 20 ரூபா சம்பளம், 600 ரூபா சம்பளம் வாங்கினேன். இன்னைக்கு 400 பேரு எங்கிட்ட வேலை செய்யறாங்க. அதுல ஒரு 100 பேர்கிட்ட கார் வச்சிருக்காங்க. 100 பேர்கிட்ட எங்கிட்ட வேலை செய்யற 100 பேர் எங்கிட்ட சம்பளம் வாங்கி கார் வாங்கியிருக்காங்க. ஆமா, 15 பிரான்ச் மேல இருக்கு இன்னைக்கு எனக்கு ரெஸ்டாரண்ட். 2030க்குள்ள இன்ஷா அல்லாஹ் என்னுடைய டார்கெட் 100 பிரான்ச் திறக்கணும், 1000 பேருக்கு
ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். சார் நிச்சயமா சொல்லணும் சார், உங்க ஸ்டோரி கேட்கறதுக்கு எனக்கே இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அட் த சேம் டைம் உங்க கஷ்டங்கள்லாம் பார்க்கும்போதுப்பா அது எப்படி இருந்திருக்கும் அந்த சுச்சுவேஷன். ஆனால் அந்த டைம்ல உங்க ஃபேமிலி உங்க கூட கண்டிப்பா இருந்திருப்பாங்க. they must have been a very big support for you. நான் கண்டிப்பா உங்களை பார்த்தேன். அவங்க இருக்காங்களா இன்னைக்கு நம்மளோட? என்னோட வைஃபும் டாட்டரும் என்னோட கிராண்ட் சன்னும் இருக்காங்க. ஸ்வீட். பாத்துடலாமா இன்னைக்கு அவங்கள? வாங்க வாங்க வாங்க. என்னுடைய வைஃப் ஷேராஸ். ஆமா, அவங்க மலையாளி, கேரளா. ஆமா, நான் தமிழ், பக்கத்துக்கு தமிழ்நாடு. அவன் டாக்டர் நூவா, ஒரே டாக்டர். ஆமா, இவர் என்னுடைய கிராண்ட் சன். ஆமா, டாக்டருடைய சன். எனக்கு ஒரு சன்னும் இருக்காரு. சன் வந்து பனையூர்ல, அவர் பேர் ஆரிஃப். பனையூர்ல சவுத் சைடுன்னு ஒரு கஃபே வச்சிருக்காரு. இந்த ஸ்டார்பக்ஸ் எல்லாம் மாதிரி ஒரு பெரிய கம்யூனிட்டி, கஃபே அண்ட் கம்யூனிட்டி. ஆமா, மோஸ்ட் ஹேப்பனிங் பிளேஸ் இன்னைக்கு ஈசிஆர்ல. அப்புறம் என்னுடைய சன்னின்ல, அவரும் என்னுடைய பிசினஸ் பாத்துக்கிறாரு, என் டாக்டரையும் பிசினஸ் பாத்துக்கிறாங்க. இப்போ ரீசெண்டா இவங்க கேரளால ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வேணும்னு கேட்டதுனால அவங்க சொந்த ஊரு, அதனால இந்த வயநாடு வந்திருக்கீங்களா? வயநாடு மலை அடி வாரத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். நீங்க டெஃபினட்டா நெக்ஸ்ட் டைம் அங்க வரணும். அங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும், வாங்கணும்னு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. அழகான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அவங்க பேர்லயே பண்ணி கொடுத்தாச்சு. சோ நீங்க சொல்லுங்க, சோ ஃபேமிலி வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. how supportive they were for you because in your early stages நீங்க நிறைய struggles பத்தி பேசிட்டீங்க. ஆரம்பத்துல நான் ஆக்சுவலி ரொம்ப மிஸ் பண்ணேன். ஓட்டத்திலே டைமே ஃபேமிலிக்கு கொடுக்கறதுக்கு டைமே இல்லை. எல்லா இடத்துலயும் பணம் சம்பாதிக்கணும். இப்பதான் கொஞ்சம் இன்ஃபேக்ட் உண்மையை சொல்ல போனா என் கிராண்ட் சன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அதிக நேரம் நான் ஃபேமிலிக்கே ஸ்பெண்ட் பண்றேன். ஆமா, பட் இப்போ டிசைட் பண்ணிட்டேன், சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டேன் பிசினஸ்ல. the system is working. my son-in-law is working for the company, my son is working, my daughter is working. எல்லாமே எங்க ஃபேமிலி பிசினஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால நான் ஆக்சுவலி ஒரு ரிலாக்ஸா வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமிலியோட சுத்தணும்னு முடிவு பண்ணிருக்கேன். கூட இவனுக்கு கிராண்ட் சன்னுக்கு இந்த மாசம் பர்த்டே. நாங்க 20ஆம் தேதி கிளம்பினா 30ஆம் தேதி தான் வரோம். கொஞ்சம் ஒரு வேர்ல்டு டூர் போயிட்டு வரோம், கொஞ்சம் ஷார்ட் ட்ரிப். இவங்களை தவிர இன்னும் 2 பொம்பளை பிள்ளைங்க எங்க வீட்டுல இருக்காங்க. சொன்னீங்க இவங்க வெத்து வளர்த்த பிள்ளைங்க, இன்னும் 2 பிள்ளைங்க நான் தத்து எடுத்து வளர்த்த பிள்ளைங்க வளர்த்துட்டு இருக்கேன். ஒண்ணு லட்சுமி, இன்னொன்னு ராணி. நீங்க பாத்தீங்களா, லட்சுமி என்னோட பசு, ராணி என் பூனை. 2 பேரையும் ரோட்ல அடிபட்டு கிடந்ததை நான் தூக்கிட்டு வந்து வளர்த்தேன். லட்சுமி கதையை கேட்டீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிடுங்க. அது ரொம்ப அடிபட்டு ரொம்ப மோசமான கண்டிஷன்ல ரோட்ல இருந்தது. நான் அதை தூக்கி காலைல வாக்கிங் போகும்போது தூக்கி இந்த வெட்டனரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காட்டினா, இது வேஸ்ட், இது தேராது, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்ட்டாங்க. பயங்கர கோவம் வந்துருச்சு. நான் கொஞ்சம் பெட் லவர். நான் டாக்டர் கிட்ட சொன்னேன், அது தேருமா தேராதான்னு சொல்றது உன் வேலை இல்லை, உன் வேலை வெறும் ட்ரீட்மெண்ட் பண்றது மட்டும்தான். அது கடவுள் கையில இருக்கு, அது தேருமா தேராததுன்னு. அவங்க சும்மா ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் அதை வச்சு அதை வந்து டெய்லி ட்ரெஸ்ஸிங் மாத்தி அதை டாக்டரை வீட்டுல இருந்து சென்னையில இருந்து கூட்டு வந்து இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல தான் இருக்கும் லட்சுமி. கூட்டு வந்து அதுக்கு டெய்லி இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து டெய்லி ட்ரெஸ்ஸிங், என் மடியில தான் படுக்கும், ஃபீடிங் பாட்டில தான் பால் கொடுப்பேன். அப்படி வளர்த்து இன்னைக்கு வந்து லட்சுமி பெரிய பொண்ணா இருக்கா. அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பேன், நான் உங்களை இன்வைட் பண்ணுவேன், நீங்க வாங்க. சரி, ஓகே. பட் வந்துட்டு இது தவிர்த்து நீங்க சம்டைம்ஸ் வீட்டில் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்போது உங்களோட ரிலாக்ஸேஷன் டைமாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு நேரத்தில் வாட் வில் லைக் ரிலாக்ஸ் யூ? நாங்கள் ஒரு 100 சில்லற பிள்ளைகளை வளர்க்குறோம். ஓகே. நம்ம ஒரு ஹோம்ல இருக்கிற ஒரு 106-107 குழந்தைங்களோட மாசம் நான் பார்த்துக்கிறோம். ஸோ எங்கள் வீட்டில் என்ன ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும், சப்போஸ் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலோ டென்ஷனாக இருந்தாலோ நேராக அங்கே கிளம்பி போயிடுவோம். ஆமாம், அங்கே போய் அந்த பிள்ளைங்களோட அந்த ஹோல் டே வி ஸ்பெண்ட். எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் அந்த குழந்தை ஏன் இல்லாம என்னோட கிராண்ட் சன்னையும் இப்பவே பழகிட்டோம். நாங்க எப்போ சினிமாக்கெல்லாம் போறது கிடையாது, நம்ம வெளியே போனோம்னு நினைச்சா அங்க போயிடுவோம். சாப்பாடுலாம் நாங்களே பிரியாணி எல்லாம் பண்ணி ஹோட்டல்ல பண்ணி எடுத்துட்டு போயிடுவோம். அந்த குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிடுவோம். அந்த குழந்தைங்களுக்கு மாசம் என்னென்ன படிப்பு செலவு, துணி செலவு என்னென்ன இருக்கோ ஸ்ட்ரெஸ் பஸ்டர். என்னுடைய குழந்தைங்க அந்த அனாதை பிள்ளைங்கன்னு சொல்லக்கூடாது, என் பிள்ளைங்க இருக்காங்களே, ஆதரவு இல்லாத பிள்ளைகளுக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் பிசினஸ் வைஸ்ல வந்துட்டு நிச்சயமா யூ ஆர் யூ சம்திங் கிரேட் பிகாஸ் அதை பத்தி நிறைய நம்ம பேசி தெரிஞ்சுட்டோம். ஸோ அதுக்காக யூ ஆர் ஆல் வெயிட்டிங். ஷூர். எஸ்.
சார் ஆக்சுவலி வந்து நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா, நிறைய கேள்வி இருக்குது. அந்த கேள்வியில் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா, ஒரு டெலிவிஷனில் வந்துட்டு ஒரு ஃபேமஸான டாக் ஷோவில் நான் உங்களை பார்த்து வந்துட்டு நீங்கள் அப்படியே ஆக்ரோஷமாக பயங்கரமாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசியிருந்தீங்க நீங்கள். ஸோ அதுலேருந்து நம்ம லெட் ஸ்டார்ட். பிகாஸ் அது வந்துட்டு அஃப்கோர்ஸ் யூ ஹாவ் அ ஃப்ரான்ச்சைஸி ஆஃப் அ லாட் ஆஃப் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசணும்னு நினச்சி பேச முடியாத விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கா உங்களுக்கு அந்த நேரத்துல? ஆக்சுவலி அன்னைக்கு நடந்தது என்னன்னா, ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல சக்சஸ் ஆனவங்க எல்லாம் ஒரு பக்கம், ஃபெயிலியர் ஆனவங்க ஒரு பக்கம். அது வந்து பயங்கர வைரல் ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா சக்சஸ் ஆனவங்களுக்கு சப்போர்ட்டா பேசினது நிறைய பேர் பேசினாங்க. ஆனா எந்த மட்டும் தான் அதுல வந்தது லக்கீலி. நான் வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இவங்க போட போறது இல்லப்பா நம்மளுது அப்படின்னு. பட் வந்தது, அது பெரிய மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் வந்துருச்சு அதுல. ஓகே, அப்போ வந்துட்டு உங்ககிட்ட இந்த கேள்வி ரொம்ப கரெக்டாக இருக்கும். யூ ஹவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி ரன்னிங் யுவர் பிஸ்னஸ். ஸோ நான் ஒரு ஆண்டர்பிரினர், யங் ஆண்டர்பிரினர் வச்சுக்கோங்க. நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஆஸ் அ சீனியரா, ஆஸ் அ வெரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக நீங்கள் எனக்கு என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? என்ன பண்ணணும்னு சொல்றதுக்கு 1000 பேர் இருக்காங்கம்மா. என்னோட அனுபவத்துல என்ன பண்ணக்கூடாது, why people fail in any business, ரெஸ்டாரண்ட் விட்டுருங்க, எந்த பிசினஸ் எடுத்தாலும் why people fail ஒரு 4-5 விஷயத்தை சொல்றேன். பல நூறு விஷயங்கள் இருக்கு. பட் என்னுடைய அனுபவத்துல கோரான ஒரு 5 விஷயத்த சொல்றேன். இது பட்டு அனுபவிக்கிறதோட இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். ஓகே ஓகே. ஏன்னா நான் நிறைய அடிபட்டு தான் நான் ஓரளவுக்கு இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன். ஆனா இந்த பிட்ஃபால்ஸ், நான் சொல்ல போற இந்த பிட்ஃபால்ஸ் நீங்க வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டனா, இத பண்ணாம இருந்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம், ஃபெயில் ஆகிறதுல தப்பிச்சுக்கலாம். சோ அதுல மெயின் ஃபர்ஸ்ட் ரீசன் why people fail is they don't take the business seriously ma. அதாவது நான் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே, ரெஸ்டாரண்ட் பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா என் லைஃப்ல கடவுள் கொடுத்த கடைசி வாய்ப்பு இதுதான் நினைச்சுக்கிட்டு தான் நான் இதை பண்ணேன். Okay. You know, I took it very serious. I strongly believe we can even become millionaires selling peanuts. வேர்கடலை வியாபாரம் பண்ணா கூட நம்ம அதுல பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியும். டாக்டிக்ஸோட பண்ணா. If we take that business seriously means very 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 seriously. என்னன்னா ஆரம்பிக்கும் போது சீரியஸா எடுத்துக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுறாங்க. குக்கிங் தெரிஞ்சா நீ வந்து செஃப்பா கூட போக முடியாது. வீட்டுல நான் நல்லா குக் பண்ணுவேன், அன்னைக்கு அந்த ப்ரோக்ராம்ல சொல்றான் நல்லா குக் பண்ணுவேன், அதனால நான் திறந்தேன். லூசா நீ? சீரியஸா சொல்றேன். குக்கிங் தெரிஞ்சு ரெஸ்டாரண்ட் இருந்து இட்ஸ் பிசினஸ் தெரியணும்ல. ஜீரோ நாலேஜ். நான்லாம் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போறேன்னு முடிவு பண்ணோம்னா 6 மாசம் நான் ஒரு ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட் இருந்தது பள்ளிக்கரணையில. அங்க நான் சம்பளமே இல்லாம வேலைக்கு போனேன். எல்லா வேலையும் நான் செஞ்சேன். கேஷியரா இருந்தேன், குக்கா இருந்தேன், பிரியாணி மாஸ்டர் இல்லைன்னா நான் பிரியாணி போடுவேன், ஹவுஸ் கீப்பிங் வேலை செஞ்சேன், பாத்திரம் எல்லாம் கழுவி வைப்பேன், கேப்டனா இருந்தேன், வெயிட்டரா இருந்தேன், ஆர்டர் எடுப்பேன், பிளேட் எடுப்பேன், எப்படி பர்ச்சேஸ் பண்றது கத்துக்கிட்டேன், எப்படி வந்து ஒரு ஸ்டாஃப் இல்லைன்னா அந்த இடத்துல ஸ்டாஃப் ரீஃபில் பண்றதுன்னு கத்துக்கிட்டேன், நாலேஜ் கத்துக்கிட்டேன், இன்னைக்கு வரைக்கும் கத்துக்கிட்டே இருக்கேன். அவங்க சும்மா ஒரு யூடியூப்ல ஒரு குக்கிங்க பார்த்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சா எப்படிங்க ரெஸ்டாரண்ட் நடத்த முடியும்? ஒண்ணுமே தெரியாம ஜீரோ நாலேஜ்ல ஒரு ரெஸ்டாரண்ட் காசு இருந்தா போதுமா? ஃபெயில் தான் ஆகும். நீ ஃபெயில் ஆயிட்டு நீ இந்த இண்டஸ்ட்ரியை தப்பா சொல்றது எப்படி? கனவு மட்டும் தான் இருக்கு. தூங்கும் போது காண்ற கனவை வச்சு என்ன பண்ண முடியும்? முடியாது. என்ன செய்யணும்ல. நாலேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட்ங்க. இன்னைக்கு வரைக்கும் ரெஸ்டாரண்ட், இன்னைக்கு கூட நான் ரெஸ்டாரண்ட் பத்தி அதிகமா கத்துக்கிட்டே இருக்கேன். மூணாவதுமா கன்சிஸ்டன்சிமா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சீரியஸா எடுக்கணும், நாலேஜ் கெயின் பண்ணணும், டவுட் இல்லாம பாத்துக்கணும். நாலாவது கன்சிஸ்டன்சின்றது டேஸ்ட்ல கன்சிஸ்டன்சி இருக்கணும். புரியுதா? நிறைய ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி இல்லன்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஆமா, அது ஏன் மேபி காஸ்ட் கட் பண்றதுக்காக ஷெஃப் இல்லமா, அங்க உள்ள ஸ்டாஃப சரியா பாத்துக்கிறது இல்ல. நல்ல ஸ்டாஃப் இருக்கும்போது நல்ல ஃபுட் வெளியே வரும். அந்த ஸ்டாஃப வந்து ஏதாவது திட்டுறது, நேரத்துக்கு சம்பளம் கொடுக்கறது இல்ல. ஸ்டாஃப்ன்றது அவங்க தான் கடவுளுக்கு அப்புறம் எனக்கு வந்து என்னுடைய ஸ்டாஃப் தாங்க. ஸ்டாஃப்ஸை நம்ம நல்லா பாத்துக்கிட்டோம்னா அவங்க நம்மள நல்லா பாத்துப்பாங்க. அதாவது எங்க அப்பா சொல்லி கொடுத்ததுங்க, வேர்வை கீழே சிந்துறதுக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்களுடைய கூலியை குடிக்கணும்னு. நம்மளுக்கு வியாபாரம் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு நம்ம பிக்ஸ் பண்ண டைமுக்கு சம்பளத்தை கொடுக்கணும். அந்த சம்பளத்தை நான் கொடுத்தேன். அதனால அவங்க நல்லா பாத்துக்கிட்டாங்க. சோ டேஸ்ட்ல கன்சிஸ்டன்சி இருக்கணும், எஃபோர்ட்ல கன்சிஸ்டன்சி இருக்கணும். கன்சிஸ்டன்சினா பிசினஸ் குறையும். கூடும்போது நல்லா பாத்துக்கிறது, குறையும் போது வந்து அப்செட் ஆகி வீட்டுல உட்காந்துக்கிறது. மூணாவது முக்கியமா திறந்து மூடு. நிறைய பேர் இன்னைக்கு பண்றது பாத்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ஒரே நேரத்துல போயிடுவாங்க. அதுக்கு காரணம் ஸ்டாஃப் திட்டிகிட்டே இருக்காங்க முன்னாடி உட்காந்து. இன்னைக்கு ஸ்டாஃப் திட்டாத நிறுத்துங்க. ஸ்டாஃப் இல்லைன்னா நம்ம பிசினஸே பண்ண முடியாது. என்ன 15 ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கேன், 400 ஸ்டாஃப் இருக்காங்க, யாருமே என்ன விட்டு போல. காரணம் அவங்க கடவுளுக்கு அப்புறம் எனக்கு
என்னுடைய ஸ்டாஃப் நம்ம அவங்கள பாத்துக்கிற விதத்துல தான் I am sharing my profit with them. நான் அவ்வளவு அன்பா பாத்துக்கிறேன். ஆனா நிறைய பேர் ஓபன் பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க, ஓபன் பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணுவாங்க. எப்படிங்க அந்த வியாபாரம் விளங்கும்? கரெக்ட். டெஃபினட்டா விளங்காது. சோ அடுத்தது கடைசியானது ரெஸ்டாரன்ட் பிசினஸா இருக்கட்டும், எந்த பிசினஸா இருக்கட்டும், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் என்னோட கஸ்டமரை டைரக்டா நான் பேசி ஹேண்டில் பண்ணுவீங்க. ஓகே. அவங்க கிட்ட என்ன ஏதாவது குறைகள் இருக்கான்னு கேட்பேன். ஃபிரான்ச்சைஸ் நான் அதை பத்தி கேட்டாகணும். பிகாஸ் ஃப்ரான்ச்சைஸ் இஸ் a very failure மாடல் என்ற மாதிரி தான் இப்போ பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கான பதிலா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? வேர்ல்ட் வைட் ஃப்ரான்ச்சைஸின்றது ஒரு சக்சஸ்ஃபுல் மாடல். எஸ், புரியுதா? ஃபியூச்சர் நிறைய பிராண்ட்ஸ் வரப்போது அவங்க ஃப்ரான்ச்சைசி கொடுக்க போறாங்க. ஏன்னா புதுசா ஒரு பிராண்ட கிரியேட் பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணுறதுன்றது இட் will take lot of time. and long process. ஆனா ஒரு கம்பெனி நல்ல அவங்க ப்ரோமோட் பண்ணி அந்த பிராண்ட நல்ல ஒரு கிரியேட் பண்ணி நீங்க நிறைய சலூன்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு டோனி அண்ட் கை இருக்கு, நேச்சுரல்ஸ் இருக்கு, சூப்பர் KFC இருக்கு, மெக்டொனால்ட்ஸ் இருக்கு, இந்தியன் பிராண்ட்ஸே நிறைய இருக்குமா. நீல்கிரீஸ் இருக்கு. நீல்கிரீஸ் எல்லாம் வந்து பிரான்ச்சைசி கொடுக்குறாங்க. கிரே சூப்பர் மார்க்கெட், ஆமா, சூப்பர் மார்க்கெட்ஸ்ல நிறைய பிரான்ச்சைசி கொடுக்குறாங்க. அண்ட் அந்த பிரான்ச்சைசி எடுத்தவங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. 20% ஸ்கேம் பண்றாங்க. அந்த அது சரியான பிரான்ச்சைசியா இல்ல தப்பான பிரான்ச்சைசியா இல்ல ஸ்கேமான கம்பெனியான்னு செக் பண்ண வேண்டியது அந்த பிரான்ச்சைசி எடுக்க வேண்டியவங்களுடைய கடமை, வேலை. வெறும் யூடியூப்ல இன்ஃப்ளூயன்சர் சொல்றதை கேட்டு நம்பாதீங்க. இங்க பர்சனலா போகணும். ஹார்ட் earned மணி. பர்சனலா போய் செக் பண்ணுங்க. பர்சனலா போய் 4 பேர்கிட்ட விசாரிங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. எஸ், எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, உங்ககிட்ட வந்துட்டு ஒரு பெரிய டிப்ஸ் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. அதாவது ஒரே நாள கோடீஸ்வரன் ஆவது எப்படி, அது சார் கிட்ட வந்துட்டு அதுக்கான பதில் இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்துட்டு பேப்பர் பென் மென்டலி நோட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க. அது வந்துட்டு சொன்னாங்க சார். ஆமா, அப்படி ஆகவே ஆகாது. ஓகே, ஷார்ட் கட்ல கோடீஸ்வரன் ஆக முடியாது. புரியுதா? அப்படி சப்போஸ் சம்பாதிச்சா அது நிலைக்காது, நிம்மதி இருக்காது. இன்னைக்கு நான் தூங்கினா எனக்கு தூக்கம் வருது, படுத்தா தூக்கம் வருது. காரணம் நிம்மதி இருக்கு. கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சேன், நிம்மதியா இருக்கேன் ஃபேமிலியோட. ஷார்ட்கட்ல சம்பாதிக்கிறது அது யார் சொன்னா? அவனை உதைக்கணும் முதல்ல. யாரோ உங்களுக்கு தப்பான இது சொல்லியிருக்காங்க. வாய்ப்பே இல்லை. ஷார்ட்கட்ல சம்பாதிக்கவே முடியாது. 3 to 5 வருஷமாவது மினிமம் ஒரு வியாபாரத்துல உழைப்ப போட்டா மட்டும்தான் அதுல ஸ்டார்ட்டே பண்ணலாம் நீங்க சக்சஸ்க்கு. ஆமா. ஓகே, சேவிங்ஸ். பிகாஸ் இப்போ வந்துட்டு சில பேர் சம்பாதிச்சிருவாங்க. சம்பாதிக்கிறது கூட வந்துட்டு கஷ்டப்பட்டு பிஸ்னஸை டெவலப் பண்ணி சம்பாதிச்சிருவாங்க. சம்பாதிச்ச அந்த பணத்தை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு தெரியாம, எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு தெரியாம விட்டுறாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்க என்ன மாதிரி சில டிப்ஸ்? முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஏன்னா நிறைய பேர் பணம் சம்பாதிச்சு திருப்பி நடு ரோட்டுக்கு வந்தவங்களாம் நான் பார்த்தேன். சேவிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 50,000 தான் 50,000க்கு இடம் வாங்கி போடுவேன், தூரமா போடுவேன். டெவலப்டு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டேன். டெவலப்பிங் ஏரியால நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்பவே பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் அங்கெல்லாம் நான் நிறைய இடம் வாங்கி போட்டேன். இன்னைக்கு அது கோடி கணக்குல. சோ இன்னைக்கு நான் ப்ராப்பரா அன்னையில இருந்து சின்ன சின்னதா இன்வெஸ்ட் பண்ணதுனால இன்னைக்கு எனக்கு ஒரு லேண்ட் பேங்கே கிரியேட் ஆயிடுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாவது கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணணும். ரொம்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். கோல்டு, ரியல் எஸ்டேட்டுக்கு அப்புறம் கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். மூணாவது இன்வெஸ்ட்மெண்ட் நான் எது பண்ணுறதுக்கு உங்களை சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்ணும். பிசினஸ் தான் ரிஸ்க் இருக்குமா? ரிஸ்க் இருந்தாதான் சக்சஸ். லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ரிஸ்க் எடுக்காம சக்சஸ் ஆகவே முடியாது. ஃப்ரான்ச்சைசி பற்றி நிறைய அழகான விஷயங்கள் சொன்னீங்க. நீங்களே ஒரு ரெஸ்டாரண்ட் ஓன் செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. ஸோ நீங்கள் ஃப்ரான்ச்சைசி கொடுக்கறதுல உங்களுக்கு ஓகேங்களா? இல்லைம்மா, என் ஸ்டைல் ஆஃப் பிஸ்னஸ் வந்து ஃப்ரான்ச்சைசி ஒர்க் ஆகுமா. இது வந்து மெனு பெருசு. எனக்கு எல்லாமே இந்தியன், சைனீஸ் எல்லாமே இருக்காங்க. எனக்கு வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுத்தா சம்டைம்ஸ் அதை நாசம் பண்ணிடுவாங்களான்னு எனக்கு ஒரு பயம் வர இருக்கும். பட் ஆனா இப்போ வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. நான் இன்வெஸ்டர்ஸை வெல்கம் பண்றேன். யாராவது வந்து என் பிசினஸோட என் கூட பார்ட்னர்ஷிப் ஜாயின் பண்ணணும், ஏதாவது ஒரு பிரான்ச், பர்டிகுலர் பிரான்ச்ல, என்னோட டோட்டல் எல்லாத்துலயும் இல்ல, 15 பிரான்ச் பண்ணிருக்கேன். என்னோட சொந்த பிரான்ச்சஸ். நீங்க ஓனாவே அதெல்லாம் ஆமா, எல்லாமே என்னோட ஓன் தான். 16வது பிரான்ச் பண்ண போறேன். அதுக்கு யாராவது somebody is interested பார்ட்னர்ஸா, ஸ்லீப்பிங் பார்ட்னர், அவர் they are welcome. பிரான்ச் டு பிரான்ச் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மாறும். சிலது கம்மியா இருக்கும், சிலது அதிகமா இருக்கும். இந்த ஏரியாக்கு ஏத்த மாதிரி, செட்டப்க்கு ஏத்த மாதிரி. சோ அது எவ்வளவுலாம் நான் இப்ப சொல்ல முடியாது. they can call me, they can connect to me if somebody is interested to invest. they are welcome. Thank you so much. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்க growth-ஐ பார்க்கும்போது. as an outsider, as a third person, it's very inspiring for me. We had a lovely time talking to you. Thank you, sir. Thank you so much, ma'am. Thank you so much. God bless you.